வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டெசர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான யம்மியான டெசர்ட் இது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. பார்க்குறதுக்கு முன்னாடி சர்வம் ஸ்கந்தர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். இது வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின திக்கான பால். இதை வந்து நம்ம ஒரு தடவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காஃபி போடுறதுக்கெலாம் பாயில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு திக்கான கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இதில் அந்த மில்கை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மில்கை ஆட் பண்ணிவிட்டு மில்கை கொதிக்க விடணும். கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்து கொதிச்சிடும். பாயிலிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆடை விழாமல் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஆல்ரெடி இது திக்கான பால் தாங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி பாயில் வேறு பண்ணியிருக்கோம். பச்சை பாலில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஆடை வந்தால், ஆடை பிடிக்கலைன்னா அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். கீழே ஒட்டிடக்கூடாது. அதனால தான் ஒரு திக்கான கடாயை எடுத்துக்கலான்னு சொன்னது. இப்போ இது மிக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. மெயினாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன், நம்ம நார்மலாக காஃபி பவுடர் போடுவோம், சுகர் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மில்கில் கலந்துக்கிறோம். இந்த மாதிரி மில்க் எடுத்து அதில் கலந்துக்கணும். மில்க் வந்து ஆறின மில்காக இருக்கணும், சூடான மில்காக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இதில் நல்லா கரைச்சிட்டு, நாங்கள் கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிடணும். கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து அந்த காய்ச்சின பாலில் ஆட் பண்ணணும். கஸ்டர்ட் பவுடர் வந்து நிறைய ஃப்ளேவர்டெல்லாம் இப்போ கிடைக்கிது. ஸோ என்ன ஃப்ளேவர் நமக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இதை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதே மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றணும். ஏன்னா இது இப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டி ஆகிடாமல் கழிச்சிட்டே இருக்கணும். இது கலந்தோடனேயுமே நம்ம சுகரையும் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து ஒரு 10 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த அடியில் வந்து கட்டியாகாமல் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சிம்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வைக்கலாம். ஏன்னா அது ரொம்ப திக்காகிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வெசலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். ப்ளஸ் இன்னும் அந்த ஹீட்டோட இது இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாத்திரத்துலேயே இருந்தால். ஸோ அதனால் ஆற விட்டுடலாம். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது ஆறுற அந்த டைம் கேப்பில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்லா ஆற விட்டு தான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் மாதுளை, 1 கப் கிரேப்ஸு, 1 கப் வாழைப்பழம். இது வந்து ஒரு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம். இந்த பழம் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எந்த பழம் இருக்கோ அந்த பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது. நார்மலாக பழமாக கொடுக்குறதா சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இது வந்து சப்போட்டா பழம், ஆப்பிள், இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, கேஷ்யூ, பாதாம், அப்புறம் ட்ரை கிரேப்ஸு,
இதுவும் ஆப்ஷனல், இது வந்து மஸ்ட் கிடையாது, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்து நம்ம இந்த ஆறுன அந்த கஸ்டர்ட் மில்கில் ஆட் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் மில்க் வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் எல்லாம் குக்கான ஃபீல் வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து இதுக்கு மேலே போட்டோன்னா ஒரு 500 ml மில்க்குக்கு ரொம்ப வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும், ஒரு கப் அளவு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஸ்பேச்சுலா மாதிரி இருக்குது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கரண்டி நார்மல் கரண்டி வச்சு பண்ணோம்னா, சில்வர் கரண்டி வச்சுன்னா குத்துன மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ணலாம், அப்படி பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப பழத்தெல்லாம் இது பண்ணி விட்டுறக்கூடாது. கிரேப்ஸுமே நான் சொன்ன மாதிரி பிளாக் கிரேப்ஸோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழம் சீசன்னா மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், என்ன சீசனல் ஃப்ரூட்ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், பட் ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து லைட்டாக ஏலக்காய் பவுடர் வேணால் ஆட் பண்ணலாம், பட் இது வந்து ஃப்ளேவர்டு கஸ்டர்டுங்கிறதுனால தனியாக வேறு ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ப்ளைன் கஸ்டர்ட் பவுடராக இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு வெனிலா ஃப்ளேவரோ ஏதோ ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 hour கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நார்மலாக சடனாக ஒரு கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு, ஒரு லஞ்ச் ரெடி பண்ணுறோன்னா அப்போது ஒரு டெசர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி வீட்டில் பால் இருந்தால் போதும், கஸ்டர்ட் பவுடரை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பவுலுக்கு ஒரு 4லேருந்து 5 பேருக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ண முடியும். நம்ம பண்ண அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.